வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டை சேர்ந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸோட சில விஷயங்களை மனம் திறந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய நாட்களுக்கு முன்னாடியே பேசணும்னு நினச்சேன், அப்போனால செய்ய முடியல. காரணம் என்னென்னா, அப்போ 2025 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருந்தது. எல்லாரும் ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷனில் இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் நான் அதை பேச விரும்பலை. இப்போ 2025 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. 2026 ப்ரிலிம்ஸை நோக்கி இப்போ எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே உங்ககிட்ட பேசிடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ. ஒரு டீச்சராக என்னுடைய டியூட்டியை முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ காலம் அப்படி தான் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக தான் நான் பண்ணுவேன். அந்த அடிப்படையில் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநிலம் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்ஸ், இதில் நான் அப்சர்வ் பண்ண சில பெரிய பிரச்சனைகள், அடிப்படையான பிரச்சனைகள், ஸ்டூடெண்ட் சைடில் அவங்க கமிட் பண்ணக்கூடிய சில பெரிய மிஸ்டேக்ஸ், இதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். பரவாயில்ல, பிடிக்காம இருந்தால் கூட இது சொல்கிறது என்னுடைய டியூட்டி. ஆஸ் எ டீச்சர் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ் வித் யூ. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக போய் சேரணும். அதே நேரத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தமாக ஒரு பெரிய அவேர்னஸ் வேணும். உங்களுக்கே நல்லா தெரியும், கடந்த ஒரு 7-8 வருஷமாக தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஐஏஎஸ் எக்ஸாம் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. நான் ஆஸ்பிரண்ட்டாக இருந்த அந்த காலத்தில் அரௌண்ட் 2014 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 பேரில் குறைஞ்சது ஒரு 100 பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், அதாவது அட்லீஸ்ட் 10% இருப்பாங்க. இதையும் தாண்டும் 100 to 120 இந்த ரேஞ்சில் இருக்கும். கடைசியாக 2014 140 பேர் செலக்ட் ஆனாங்க, இஃப் ஐம் கரெக்ட். அப்போது வேகன்சிஸும் கொஞ்சம் அதிகம். ஆனால் அப்படி பார்த்தாலும் 140ங்கிறது ஒரு பெரிய நம்பர். அது இல்லாமல் ஒரு வருடமும் தமிழ்நாடு செலெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்பர்ஸும் அதிகமாக இருக்கும். ஐஏஎஸ் மட்டுமே 20 பேர் இருப்பாங்க, ஐபிஎஸ் ஒரு 25 பேர் இல்லை 30 பேர் இருப்பாங்க, ஐஎஃப்எஸ் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இதே ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் வரும். இது பெரிய நம்பர். இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வியந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 to 50 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 2021-22 இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கடந்த 2 வருடமாக கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு வரும்போது சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் 20-25 வரைக்கும் போவோம். இப்போது ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 5க்கு உள்ளே தான் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதை தொடர்ந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் வரேன். பல வருடங்களாக நான் பேசிட்டு வரேன். இதில் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை நான் இந்த வீடியோவில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு நமக்கு இந்த ஒரு வீடியோவில் நேரம் இல்லை. நிறைய மாணவர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு, வருடம் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில், அதாவது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம், இதை யாரோ பண்ணியிருக்காரு அப்படின்ற அடிப்படையில் அவங்க படிக்கிறாங்க. இதனால் நிறைய பேரால் செலக்ட் ஆக முடியறதில்லை. இந்த வருஷம் கூட பாருங்கள், 3 நாள் முன்னாடி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்தது இல்லையா? 25 நடந்தது, இன்னைக்கு 28, 3 நாட்கள் ஆயிருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. நீங்கள் நல்லா பண்ணி செலக்ட் ஆகிருக்கலாம், இல்லை நீங்கள் அந்தளவுக்கு நல்லா பண்ணாமல் கூட இருக்கலாம். என்ன பண்ணணும்? ஆன்சர் கீ எடுத்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இதை இன்னைக்கு நிறைய பேர் ப்ராப்பராக பண்ணுறதில்ல. இப்போ ஆன்சர் கீ பார்க்குறீங்க, ஸ்கோர் வந்து 80 அல்லது 80க்கு மேலே இருக்குன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். 85 அண்ட் அபோவ்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. 90 எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் செலக்டட் இல்லையா? ஒருவேளை குறைவாக இருக்குங்க, 80க்கும் கீழே இருக்குது, 75, 70 அப்படின்னு இருக்குன்னா செலக்ட் ஆகிற வாய்ப்பு குறைவு தான். இதை ஏற்றுக்கணும். ஐஏஎஸ் எக்ஸாம்ன்றதே வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கையில் ஒரு பகுதி. ஓகேங்களா? ஐஏஎஸ் எக்ஸாமில் 2 அவுட்கம் தான் இருக்குது. வெற்றி தோல்வின்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் வெற்றி தோல்வின்னு சொல்லுவாங்க. இதில் மட்டும்லாம் வெற்றி தோல்வி கிடையாது வாழ்க்கையில். செலெக்ஷன், நான் செலெக்ஷன் இல்லையா? கரெக்டாக ஒன்று செலக்ட் ஆகுது, இல்லை செலக்ட் ஆகும் போகணும். 2025 ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்தராக செலெக்ஷன் வரும், இல்லைன்னா செலெக்ஷன் வராது. இதுதானே? அப்போ ரியாலிட்டி ஏற்றுக்கணும். உங்கள் டியூட்டியை நீங்கள் பண்ணணும். பண்ணிட்டு ஃபர்தராக என்ன செய்யணும் அப்படின்றத நோக்கி போகிறது தானே புத்திசாலித்தனம். அதுதானே நம்மளுடைய டியூட்டி. ஸ்கோர் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. ஸ்கோர் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும்? மறுபடியும் 2026 ப்ரிலிம்ஸ்க்கு இப்போலேருந்தே நான் ப்ராப்பராக படிப்பேன், இன்னும் ஸ்ட்ராங்காக படிப்பேன், மிஸ்டேக்ஸை கமிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்டத்தில் இறங்கிடணும். ஒருவேளை நல்லா பண்ணியிருக்கீங்க, 80 and above இருக்குன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தான் படிக்கணும்.
2 நாள் முன்னாடி நான் வீடியோ கொடுத்துருந்தேன் நம்ம சேனலில். இப்போ இந்த 2 குரூப்புமே அவங்க டியூட்டி பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு 80 அல்லது 80க்கும் கொஞ்சம் மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. இந்த பசங்க நிறைய பேர் இப்போ படிக்க ஆரம்பிக்கலைங்க. 2.5 மாதம் தான் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. இவங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வரதுக்கு 2 வாரம் ஆகும், முன்ன பின்ன இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என் நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தாதான் நான் மெயின்ஸ்க்கு படிப்பேன்னு சொல்றது எப்படிப்பட்ட மனநிலை? இது தப்பான மனநிலை இல்லையா? 15 நாளுங்கிறது குரூஷியல். மொத்தமாகவே 2.5 மாதம் தான் இருக்கு. ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்குது, கேப் கம்மி. நீங்க இன்னும் 2 வாரம் கழிச்சு நான் செக் பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பிப்பேன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒருவேளை ரிசல்ட் வந்து உங்க பேர் இல்லை, நம்பர் இல்லை கூட பரவாயில்ல, இப்பயே உங்களுடைய மெயின் செலெக்ஷனை உறுதி பண்ணிக்கணும். 2026 பிலிம்ஸை மட்டும் கிளியர் பண்ணிங்கனாலே இப்போ மெயின் செலெக்ஷன் உறுதி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கன்ஃபார்ம்டு. அப்போ டியூட்டி பண்ணணுமா இல்லையா? எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஆனால் நிறைய பேர் இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் கடந்த 3 நாளில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன் பர்சனலாக. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் பார்க்குறது. இதை தாண்டி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மெஜாரிட்டி இப்படி தான் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் உண்மையாக சொல்கிறேன், அக்கறையில் சொல்கிறேன், ஆஸ் எ டீச்சர் நான் சொல்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், ஸ்கோர் கம்மியாக எடுத்தவங்க 70, 68 எடுத்தவங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். இங்கே எமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒரு பொய்யான ஒரு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் நீங்கள் இருக்க வேணாம். ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் வேணாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் 2026க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஸ்கோர் கம்மியாக பண்ணியிருக்கேன், அந்தளவுக்கு நான் ப்ராப்பராக படிக்கலை அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனது போச்சு. இந்த முயற்சியே நல்ல முயற்சி தான். இதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு 68 எடுத்திருக்கேன், ஓகே பரவாயில்ல. 26 டார்கெட் பண்ணி இப்போ நான் ஸ்ட்ராங்காக படிச்சிருவேன். 26ல நான் செலக்ட் ஆயிடுவேன், நல்ல ரேங்க் வாங்கிடுவேன் அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக போகணுமா இல்லையா? இந்த குரூப்பும் அதை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. மெஜாரிட்டி அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்படி தான் இருக்காங்க. இதை தாண்டிங்க வருடா வருடம் நிறைய பேர் பண்ணுற தவறு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்லேயே படிக்கிறது, இன்டர்நெட்டில் சொல்லப்படுற விஷயங்களே எடுக்கிறது, ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பார்க்கறது. ஆன்லைனில் நீங்கள் தேவையான விஷயங்கள் எடுக்கலாம், தப்பு கிடையாது. நானுமே ஆன்லைனில் கிளாஸ் நடத்துவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நமக்கு எது தேவையோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மை எதுக்கெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணலாம், தவறு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறதையே ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கிறது, ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இல்லாமல், ஒரு டீச்சரோட, ஒரு எக்ஸ்பர்ட்டோட, ஒரு மென்டரோட எதுவுமே இல்லாமல் வருடா வருடம் ஒரு சில பேர் சொல்கிறத மேலோட்டமாக கேட்டு அதை வச்சு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒரு 4 months தான் படிப்பாங்க, ப்ராப்பராக எஃபர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ செலெக்ஷன் இருக்காது. குறைஞ்சபட்சம் அடுத்த அட்டம்ப்ட்லையாவது ப்ராப்பராக அட்வைஸ் வாங்கணும், அதையும் செய்ய மாட்டாங்க. மறுபடியும் ட்ரையல் அண்ட் எரரில் ஒரு சில பேர் நெட்டில் பேசுகிறத கேட்டு அல்லது இன்டர்நெட்டில் ஏற்கனவே இருக்கிற சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்களை கேட்டு செகண்ட் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுறது, அதையும் கிளிக் ஆகலாம், 3வது அட்டம்ப்ட் போகிறது. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட்ஸை வேஸ்ட் பண்ணுறாங்க. அட்டம்ப்ட்ஸ் அப்படின்றத தாண்டி உங்களுடைய டைம் இதில் இருக்குது, எனர்ஜி இருக்குது, மணி இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய யூத் இதில் இருக்குது. இந்த தவறை தயவு செய்து செய்யாதீங்க, ஓகேவா? அது இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வாங்க, கம் அவுட் ஆஃப் யுவர் ஹோம். குறைஞ்சபட்சம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், இருந்தால் தான் செலக்ட் ஆக முடியும். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், உங்களால் அகாடமியில் பே பண்ணி படிக்க முடியல, செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ கோச்சிங் அகாடமி நிறைய இருக்குது. கவர்மெண்ட்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டில் நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் அப்ளை பண்ணுங்க, அதில் செலக்ட் ஆனீங்கன்னா அங்கே கோச்சிங் எடுங்க. இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இப்பெல்லாம் யாரும் வாங்குறது இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வாங்கி பாருங்க. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை செய்யணும், ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் சொன்னால் சில டவுட் இருக்கு, எக்ஸாம்னா என்னன்றது எனக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகாடமிஸ்க்கு வாங்க, சென்னைக்கு வாங்க. எந்த அகாடமியே கவுன்சிலிங்க்கு உங்ககிட்ட பணம் வாங்க மாட்டாங்க. அவங்க நடத்துகிற செமினார்ஸ்க்கு வாங்க, கவுன்சிலிங் செஷன்ஸ்க்கு வாங்க. அல்லது நீங்கள் சீரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த அகாடமிக்கு போய் உங்களை பற்றி சொன்னீங்கன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் பேசுகிற வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி யாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவாங்க, உட்காந்து பேசுங்க. இதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க. இதை பண்ணுங்கன்னா பண்ணுறதே கிடையாது, நிறைய பேர் பண்ணுறதில்ல. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பர்சனலாக சொல்லுவேன், வாங்க சென்னைக்குன்னு சொல்லுவேன், வரவே மாட்டாங்க. இது கூட பண்ணலன்னா எப்படிங்க? பீகார் யூபியிலேருந்து சென்னை வரைக்கும் வராங்க, உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ தூரம் வராங்க, தனியாக வந்து இங்கே படிச்சுட்டு போகிறாங்க. அப்போ இங்கே இருக்கவங்களும் முயற்சி எடுக்கணும். தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வரணும்னா அவங்க வரதில்லை, மதுரையிலேருந்து வர சொன்னால் வரதில்லை. எல்லாமே ஆன்லைனில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது எப்படி கரெக்டாக இருக்கும்? ஒரு சில விஷயங்கள் தான் ஆன்லைனில் கிடைக்கும், அதை தாண்டி எல்லாத்தையும் ஆன்லைனில் எடுக்க முடியாது, நாட் பாசிபிள். எல்லாத்தையும் ஆன்லைனில் எடுத்து செலக்ட் ஆனதா சரித்திரமே கிடையாதுங்க யாருமே. நான் சொல்கிறேங்க,
குறைஞ்சபட்சம் ஒரு டீச்சர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கியிருப்பாங்க, மாடல் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, கைடன்ஸ் கேட்டிருப்பாங்க, அவங்க பண்ணுற தவறு என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே பண்ணணும். இதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு இன்ட்ராக்ஷன் தேவை, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் தேவை, ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே நீங்கள் வரணும். அதனால் இதுக்கெல்லாம் தயவு செய்து ரெடியாக இருங்க. வீட்டிலேருந்து குறைஞ்சபட்சம் வெளியே வாங்க. ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் சென்னைக்கு வாங்க. இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, சொல்லித்தரவங்க இருக்காங்கன்னா அங்கே போங்க. நேரத்தை செலவிடுங்க. இப்போ 2025 ப்ரிலிம்ஸ் நீங்கள் நல்லா பண்ணலன்னா என்ன பண்ணணும்? வீட்டை விட்டு வெளியே வரணும், சென்னைக்கு வரணும். இல்லை நீங்கள் இருக்கிற அந்த இடம் பக்கத்தில் நல்ல அகாடமிஸ் இருக்குது, சொல்லித்தர டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணணும். சார், ஒரு வருஷம் முயற்சி பண்ணேன், என்னால் சரியாக பண்ண முடியல. இப்போ 26 நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ன்றது என்ன, நேச்சர் என்ன சொல்லித்தாங்க சார், எப்படி படிக்கணும் சொல்லித்தாங்க. கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு படிங்க. அப்போ தான் அடுத்த அட்டெம்ப்ட் செலக்ட் ஆக முடியும். சில பேர் செலக்ட் ஆனவங்களுடைய அட்வைஸை கேட்பாங்க, டாப்பர் அட்வைஸ் கேட்பாங்க. கேட்கலாம், தப்பு இல்லை, மோட்டிவேஷன் எதிர்பார்க்கலாம். அந்த டாப்பர்ஸ் சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அவங்களையுமே நான் பாராட்டுறேன். ஆனால் அவங்களால ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எப்படி படிக்கணும், பேசிக்ஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க டீச்சர்ஸ் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்டுடைய மனநிலை என்ன, அவருடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, அவர் ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்ன, அவர் என்ன எரர் பண்ணுறாரு, அது ரெமிடி என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. 19 சில விஷயங்களை கைட்லைன்ஸாக சொல்லுவாங்க. அது இல்லாமல் அட்வான்ஸாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. இதை மட்டும் கேட்கறது கரெக்டாக இருக்காது. நிறைய பேர் இதை மட்டும் கேட்டுக்கிட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக ட்ரையல் அண்ட் எரரில் படிக்கிறது. சார் சொன்னார் செலக்ட் ஆனது, அவர் சொன்ன ஒரு 3-4 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் செலக்டிவாக. உதாரணத்துக்கு 2 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க சொன்னார், நோட் பண்ணிக்கிட்டேன். எக்கனாமிக் ஒரு புக் சொன்னார், ஸ்பெஷல் புக், அதை நோட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சு இதை பண்ணுறது. இவங்களுடைய புரிதல் என்னன்னா, இந்த எக்ஸாமினேஷனை ஷார்ட்கட் மூலமாகவோ டிப்ஸ் மூலமாகவோ செலக்ட் பண்ணிடலான்ற புரிதல் இருக்காங்க. குறுக்கு வழி மூலமாக, மேஜிக் மூலமாக செலக்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் கிடையாது. அப்படி ஒரு செலெக்ஷன் இந்த எக்ஸாமினேஷனில் இருக்குது அப்படின்னா அதை கோடிக்கணக்காக பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லீகலாக சொல்கிறேன், இல்லீகலாக இல்லை. 2 மாதத்தில் 2.5 மாதத்தில் ஷார்ட்கட் வச்சு குறுக்கு வழியில் லிமிட்டடாக படித்து செலக்ட் ஆகலாம்னா இதை விலை கொடுத்து வாங்குறவங்க நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க, நிறைய விஐபிஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதை தாண்டிங்க ஒரு செலக்டான நபர் உங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்காரு அப்படின்னா அவரை போய் மீட் பண்ணுங்க. நானே சொல்கிறேன், ஒரு 10-20 ஸ்டூடெண்ட் சேர்ந்து போங்க அவர்கிட்ட. சார், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, யூடியூப்பில் பேசுனீங்க, நான் பார்த்தேன், இன்னும் எலாபரேட்டாக சொல்லித்தாங்க சார், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஹெல்ப் பண்ணாருன்னா சந்தோஷம். ஃபீ பே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணுங்க. நியாயமாக ஃபீஸ் அவர் கலெக்ட் பண்ணுறாரு, சொல்லித்தராருன்னா போங்க சார், போங்க மேடம், இப்படி தான் படிக்கணும். இதுதான் ஒரு ஸ்டூடெண்டுடைய டியூட்டி, அதுதான் ஒரு டீச்சருடைய டியூட்டி. ஓகேங்களா? இப்படி படித்தாதான் உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? மேலோட்டமாக டிப்ஸை கேட்குறது, சூப்பர்ஃபிஷியலாக விஷயங்களை லேர்ன் பண்ணுறது, இது யூஸ் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இன்டர்நெட்டில் என்ன சொல்லப்படும்னா, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஜிஎஸ் பேப்பரை விட எஸ்ஏ பேப்பர்லையும் எத்திக்ஸ் பேப்பர்லையும் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இதற்கு கவனம் செலுத்துங்க. எஸ்ஏக்கு கவனம் செலுத்துங்க. 155 வரைக்கும் போடுவாங்க. ஜிஎஸ்லாம் பெருசாக எட்ஜு காட்ட முடியாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க. இது மேலோட்டமான பேச்சு, இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் எஸ்ஏ எழுதணும்னா அப்படின்னாலே எல்லா ஜிஎஸ் சப்ஜெக்ட்லையும் குறைஞ்சபட்சம் நாலேஜ் இருக்கணும். மற்ற ஜிஎஸ் சப்ஜெக்ட் எல்லாத்துலேயுமே நாலேஜ் அப்டைன் பண்ணால் தான் எஸ்ஏ எழுத முடியும். அப்போ ஜிஎஸ் நீங்கள் ஓரம் தள்ளிட்டு எப்படி எஸ்ஏவை நீங்கள் நல்லா எழுதுவீங்க? சொல்றது புரியுதா? எஸ்ஏவை ஜெனரலிஸ்டாக எழுதணும். ஒரு எஸ்ஏ டாப்பிக்கில் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சப்ஜெக்ட்லேருந்து நாலேஜ் கொண்டு வரணும். மல்டி டைமென்ஷனாக எழுதணும், பல்வேறு கோணங்கள் எழுதணும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜிஎஸ்ஸை படிக்கணும், ஜிஎஸ் ஆன்சர் ரைட்டிங் நல்லா பண்ணணும், அதோட சேர்ந்து எஸ்ஏ ரைட்டிங்கும் பண்ணணும். எஸ்ஏ ரைட்டிங் ஒரே பேப்பரில் நமக்கு அதிக மார்க் வாங்குற எட்ஜ் இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தணும். அந்த அதிகமாக செலுத்தக்கூடிய கவனமே உங்களுக்கு ஜிஎஸ்ல தான் கிடைக்கும். ஜிஎஸ்ல எடுத்து தான் அவுட்புட்டை அங்கே கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் நெட்டில் கேட்குற பெரும்பாலான விஷயங்கள் மேலோட்டமாக இருக்கும். அதனால இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்றது ரொம்ப முக்கியம். மனிதர்களை நேராக மீட் பண்ணுங்க. இதில் உங்களுடைய பெர்சனாலிட்டியும் டெவலப் ஆகும். இன்டர்வியூவில் உங்களுடைய பெர்சனாலிட்டியை செக் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவனம் இல்லை. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அக்கறையில் சொல்கிறேன். கவனம் இல்லை நிறைய பேருக்கு. நோட்டிஃபிகேஷனை நிறைய பேர் படிக்கிறது இல்லைங்க. யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனை எவ்வளோ கேண்டிடேட்ஸ் படிக்கிறாங்கன்னா ஒரு 30 to 40% தான் படிக்கிறாங்க, மிச்சம் படிக்கிறதே கிடையாது. ஏஜ் கால்குலேஷன் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ அட்டம்னு தெரியல, ஆனால் அப்ளை பண்ணி எழுத வராது. இந்த மாதிரி இருக்கு. அதனால்
எக்ஸாமினேஷனுடைய நேச்சரை புரிஞ்சுக்குங்க. ஒரு போலியான உலகத்தில் வாழாதீங்க, உண்மையான உலகத்துக்குள்ள வாங்க. இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லிக் கொடுத்து செலக்ட் ஆக வைக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்களோ, எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்களோ, டீச்சர்ஸாக இருக்காங்களோ, மென்டர்ஸாக இருக்காங்களோ, அவங்க நேராக போய் மீட் பண்ணுங்கள். நான் சொன்னது போல் ஃப்ரீயாகவே சொல்லி தருவாங்க பேசிக்கானதெல்லாம். நீங்கள் தான் மெனக்கடணும், நீங்கள் தான் வெளியே வரணும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக படிச்சுட்டு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணால் கூட இந்த அடிப்படையில் தான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து பிரைட்டாக இருக்கும். இதுதான் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் மெத்தட். இதை நீங்கள் செய்யணும். இதை தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக செஞ்சால் தான் தமிழ்நாட்டில் மறுபடியும் செலெக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் கொடுத்த அட்வைஸை மைண்டில் வச்சு செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய முடியும். நன்றி.